அனைவருக்கும் வணக்கம். சம்பக் தரிசனம். இஷ்டோபதேசம் என்கின்ற இந்த நூலினை ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபதர் அவர்கள் படைத்திருக்கிறார். அதிலே முதல் கதையாக இருந்த இறை வணக்கம், கடவுள் வாழ்த்து பாடலினுடைய பொருளினை சென்ற 2 பதிவுகளாக நாம் பார்த்தோம். இப்போது அந்த நூலினுடைய 2வது காதை. அந்த 2வது காதையில் அவர் கூற வருவது என்ன என்பதனை நம்ம இதில் பார்க்கலாம். யோக்ய உபாதான யோகேன த்ரிஷதஹ ஸ்வர்ணதாமதஹ திரவ்யாதி ஸ்வாதி சம்பத்தௌ ஆத்மனோ அப்யாத்மதா மதா என்று இதிலே ஒரு ஆத்மாவுடைய சித்த நிலை அதை அடைவது எப்படி என்பது குறித்து இதிலே நமக்கு கூறுகிறார். மிக சுருக்கமாக கூறியிருந்தாலும் இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அதில் பார்த்தோம்னா, தங்க வடிவமாக மாறும் தகுதி படைத்த ஒரு வகை கல் காரிய வடிவமாக மாறும்போது தங்கமாக மாறுகிறது. ஆத்ம உபாதான காரணம் கணியும் போது திரவியம், இடம், காலம், பவம், பாவம் ஆகியவற்றை இயல்பாக பெற்று தூய நிலையை அடைகிறது என்பது இதனுடைய பொருளாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கல் ஏதோ ஒரு ப்ராசஸில் ஏதோ ஒரு மாறுதலில் தங்கமாக மாறக்கூடிய தகுதியை படைத்ததாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ கல்லாக தான் இருக்குது. அதற்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அது தங்கமாக மாறுவதற்கென்று சில வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது தங்கமாக மாறுகிறது. இதைத்தான் நமக்கு இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நம்ம கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சு படிச்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். உபாதான காரணம், நிமித்த காரணம்னு 2 சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த முதல் இதிலே பொருளில் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமும் தலைப்பு நம்ம வச்சுருக்கோம். உபாதான காரணம், நிமித்த காரணம், ஒவ்வொரு மாறுதலுக்கும் உபாதான காரணம் இருக்கும், நிமித்த காரணம் இருக்கும். திரவியம் நிலையானது, ஆனால் அது மாறுதலுக்கு உட்பட்டது. அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த உபாதானம் நிமித்தம்னா என்ன அப்படின்னா, உபாதானம் என்பது ஒரு பொருளினுடைய குணம். நிமித்தம் என்பது அந்த பொருள் ஒரு மாறுதலுக்கு உட்படும் போது அதற்கு அந்த மாறுதலை செய்வதற்கு உதவி செய்வது, அது நிமித்தம். இப்போ மிகச்சிறிய சுலபமான ஒரு உதாரணமாக நூல்களிலே பல இடங்களிலே நமக்கு குறிப்பிடப்படுவதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது எளிதாக புரியும் என்பதால். ஒரு பானை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குயவன் பலவிதமான பொருள்களை அதிலே உபயோகப்படுத்துகிறான். அந்த உபயோகப்படுத்துகின்ற பொருள்களிலே மண் என்பது உபாதானம். ஏனென்று சொன்னால் மண் இல்லாமல் அவன் குடத்தை செய்ய முடியாது, பானையை செய்ய முடியாது. ஏன்னா அந்த பானையில் இருக்கக்கூடியது, கடைசியாக இருக்கக்கூடியது மண்ணு தான். அவன் என்ன செய்வான், அந்த குயவனே ஒரு காரணம் தான். அவன் தான் செய்கிறான். அது அவன் மட்டும் இல்லை, ஒரு சக்கரத்தை சுற்றி விடுவான், அதை சுற்றுறதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்பான். அந்த மண் உருவான உடனே ஒரு சிறிய நூல் போன்ற ஒன்றை வச்சு அதை கட் பண்ணி எடுத்து வெளியே வைப்பான். இவையெல்லாம் இல்லாமலும் அந்த பானையை செய்ய முடியாது இல்லையா? அந்த சக்கரம் சுற்றணும், அந்த குயவன் அதை சரியான முறையில் வடிக்கணும், குச்சி வச்சு சுற்றிட்டு சரியான முறையில் வடிக்கணும். அது முழுமையடைஞ்ச உடனே அதை கட் பண்ணி எடுத்து அப்பால வைக்கணும். இதுவும் அவசியமானது தான். ஆனால் இவையெல்லாம் அந்த பானை செய்வதற்கு நிமித்தமாகத்தான் இருக்கின்றன. இது கடைசியில் நிற்காது, இது எல்லாம் தனியாயிடும். ஆனால் அந்த பானையில் என்ன இருக்கும் கடைசியில்னா மண் தான் இருக்கும். அதனால் மண் இல்லாமல் பானை செய்ய முடியாது என்பதால் மண் உபாதானம், முக்கிய காரணம், உபாதான காரணம், அடிப்படை காரணம். அப்படி எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். உபாதானம் என்பதுனே அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் பானை கிடையாது.
மீதி இருக்கக்கூடிய இந்த சக்கரம், குச்சி, கயிறு, குயவன் போன்றவர்களெல்லாம் அந்த பானை செய்வதற்கு நிமித்த காரணமாக இருக்கிறார்கள் என்று இதிலே நமக்கு கொஞ்சம் எளிமையாக தெரிவதற்காக இப்போ பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் உபாதானம் என்றால் என்ன, நிமித்தம் என்றால் என்ன என்பதை நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த விஷயத்தை வைத்து தான் உயிர் மோட்சம் அடைவது எப்படி என்று நமக்கு விளக்கம் கூறுகிறார்கள். பஞ்ச பரிவர்த்தனை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 5 விதமான மாறுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் உயிர். அந்த உயிரானது பிறவியில் இருக்கும் பொழுது 5 வித மாறுதல்களில் சுற்றி வருகிறது. எப்போ மோட்சத்துக்கு போகிற வரைக்கும் இந்த மாறுதல்களில் அது இருந்து கொண்டே இருக்கும். எந்த மாறுதல்கள் பாருங்கள்? 5: திரவிய, க்ஷேத்திர, கால, பவ, பாவ. திரவியம் அது 6 திரவியங்களில் உயிர் என்ற திரவியமாக அது இருக்கும். க்ஷேத்திரம் அந்த உயிர் ஏதாவது ஒரு இடத்திலே சென்று பிறக்கும். ஒரு க்ஷேத்திரத்தில் போய் அங்கு தான் பிறந்தாகணும். காலம் அது பிறக்கிறதுக்கு அது பிறப்பு இருக்கிறது, இறப்பு வரும், மறுபடியும் பிறக்கும், மறுபடியும் இறக்கும். அதனால் இது எல்லாம் ஒரே நேரத்தில் நிகழ்வதில்லை, கால மாறுபாடுகள் இருக்கின்றன. காலத்துக்கு ஏற்ப அந்த உயிரானது பல்வேறு பருவங்களில் பல்வேறு காலங்களில் பிறக்கிறது. அதே போல் பவம். பவம் என்றால் நாம் சொல்கிறோமில்ல 4 விதமான பிறவிகள், அது பவம். பாவம் சென்ற அதிகாரத்திலே சென்ற பதிவிலே கூட நாம் பார்த்தோம். ஷாயிக பாவம் என்று சொல்லக்கூடிய வினைகள் எல்லாம் அழிந்த பிறகு கிடைக்கிற பாவம் இருக்கு இல்லைங்களா, அது வரணும். அது வந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். அந்த பாவம் அப்போ பல்வேறு பாவங்களில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. 5 விதமான பாவங்களை பார்த்தோம். அந்த 5 விதமான பாவங்களிலும் அந்த உயிர் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அதனுடைய மாறுதல்கள் என்னென்னா திரவிய, க்ஷேத்திர, கால, பவ, பாவ இந்த மாறுதல்களில் இருப்பதைத்தான் பஞ்ச பரிவர்த்தனை என்று சொல்கிறோம். உயிர் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது இந்த விஷயங்களில் திரும்ப திரும்ப நிகழ்கிறது. இந்த 5 விஷயத்தையும் முக்திக்கு தகுதியான நிலையை அடையும் பொழுது, இந்த 5 விஷயத்திலே முக்திக்கு தகுதியான நிலையை அடையும் பொழுது மோட்சம் அந்த உயிருக்கு கிடைக்கிறது. பாடல்களே பாருங்கள், யோகிய உபாதான என்று சொல்கிறார். யோகியம்னா தகுதி, உபாதானம் அந்த உயிர். அந்த உயிருக்கு தகுதியான காலம் வரும் பொழுது அது என்ன ஆகுது? ஸ்வர்ணதா தங்கம் போல மாறிவிடுகிறது என்று சொல்கிறார். தங்கம் போலன்னா நம்ம அந்த மோட்சத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை. அதற்கு எது? திரவியாதி, திரவியம் ஆதி, திரவியம் முதலிட்ட 5 பரிவர்த்தனைகள். அதிலே அந்த ஆத்மாவை செலுத்தி அதுக்கு யோகிய உபாதான நேரம் வரும் பொழுது, தகுதியான நேரம் வரும் பொழுது அந்த உயிரானது மோட்சத்தை அடைகிறது. இப்போ இதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள இயலும் என்று கருதுகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திரவியத்துக்கு என்ன யோகிய காலம், எது யோகியமானது, எது தகுதி படைத்தது, மோட்சத்துக்கு தகுதி படைத்த திரவியம் எது? திரவியம் 6: உயிர், உயிரல்லவை, தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் என்று 6 திரவியங்கள் இருக்கின்றன. இதில் வீடு பேறு பெறுவதற்கு தகுதி படைத்த திரவியம் எதுனா உயிர் மட்டும்தான். உயிர் இல்லாதவைக்கு மோட்சம் கிடையாது. தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் எதற்கும் மோட்சம் கிடையாது. மோட்சம் அடையக்கூடிய திரவியம் ஒரே ஒரு திரவியம் தான், அது உயிர். உயிர் இருந்தால் உயிர்தான் தகுதியான திரவியம், உயிர்தான் மோட்சம் அடைய முடியும். அதனால் திரவியம் என்பது, தகுந்த திரவியம் என்பது உயிர். அந்த உயிர் எல்லா உயிரையும் குறிக்கும். திரவியம் என்று சொல்லும்போது அது எல்லா உயிரையும் குறிக்கும். ஆனால் அதனுடைய யோக்கியம் என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். தகுதி என்ன அதுன்றது. அடுத்தது க்ஷேத்திரம் என்கின்ற இடம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த உயிர் ஒரு புலன் உயிராக இருந்து 5 புலன் உயிர் வரைக்கும் பல்வேறு பிறவிகளிலே அது பிறக்கிறது. இப்போ நரக உயிராக அது பிறந்தால் நரகத்தில் போயிருக்கும், சொர்க்க உயிராக பிறந்தால் சொர்க்கத்தில் இருக்கும், விலங்காவோ மனிதனாகவோ பிறந்தால் நடு உலகத்தில் இருக்கும், நிக்கோத உயிராக இருந்தால் அது உலகம் முழுசும் அந்த 2.5 அந்த திரச நாளை முழுவதும் அது வியாபித்து இருக்கும். இது நமக்கு தெரியும். ஆனால் அந்த உயிர் எங்கே பிறந்தால் மோட்சம் அடையலாம் அப்படின்னு சொன்னால், பரதம் 5 பரதம், ஐராபதம் க்ஷேத்திரம், அது 5 க்ஷேத்திரம். அதன் பிறகு விதேக க்ஷேத்திரங்கள் மொத்தம் 160.
இவையெல்லாம் சேர்ந்தால் 170 க்ஷேத்திரங்கள். அதைத்தான் தர்மகண்டங்கள் என்று நம்ம நூல்களிலே குறிப்பிடுகிறோம். இந்த உயிரானது இந்த இடங்களில் பிறந்தால்தான் அது மோட்சத்தை அடைய முடியும். வேறு இடங்களில் பிறந்தால் அது மோட்சத்தை அடைய முடியாது. அதனால் இந்த க்ஷேத்திரம் என்பது இந்த 170 தர்மகண்டங்களிலே உயிர் பிறக்க வேண்டும் என்பதை அதுதான் முக்திக்கு காரணமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜம்பு தீபம். ஜம்பு தீபம் என்பது நடுவிலே மேருமலை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். நான் இதில் இந்த பரதம், ஐராவதம், விதேகம் மட்டும் ஒரு நீல நிற கோடு போட்டு உள்ளடக்கி காமிச்சிருக்கேன். தெற்கு பகுதியிலே இருப்பது இங்கே இருக்கக்கூடியது இது பரதம். வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது அதே போல் இருக்கக்கூடியது ஐராவதம். இந்த மேருமலை இருக்கின்ற அந்த பகுதிக்கு இடதுபுறம், அதாவது கிழக்குலேயும் மேற்குலேயும் இருக்கக்கூடியவை விதேக க்ஷேத்திரங்கள். விதேக க்ஷேத்திரங்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பரதம் தான் இருக்கும். நம்ம ஜம்பு தீபத்தில் ஒரு ஐராவதம் இருக்கும். ஆனால் விதேக க்ஷேத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 8 8, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, மொத்தம் எத்தனை வருது பாருங்கள், 32 க்ஷேத்திரங்கள் இருக்கும். இந்த 32 க்ஷேத்திரங்கள் தர்மகண்டங்களாக காணப்படும் எங்கே ஜம்பு தீபத்தில். அப்போ ஒரு பரதம், ஒரு ஐராவதம், 32 விதேக க்ஷேத்திரங்கள். இவைதான் நம்ம சொன்ன அந்த பரதம், ஐராவதம். மனிதன் இங்கே பிறந்தால்தான், மனித உயிராக இங்கே பிறந்தால்தான் மோட்சத்துக்கு போக முடியும். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஐராவத க்ஷேத்திரம், ஹரிஷேத்திரம் இதெல்லாம் போகபூமிகள். போகபூமியிலும் மனிதனும் மிருகமும் போய் பிறக்கும். ஆனால் அங்கிருந்து யாரும் வீடு பேர் அடைய முடியாது. இந்த பகுதியிலும் சரி, இங்கே மேலே இருக்கிறதும் போகபூமி தான். விதேகத்திற்கு வடக்கிலே இருக்கக்கூடிய அந்த 2 க்ஷேத்திரங்கள் போகபூமிகளாக இருக்கும். ஐராவதம் மட்டும்தான் கர்மபூமியாக இருக்கும். அதனால் இந்த பரதம், ஐராவதம், விதேக க்ஷேத்திரங்கள், விதேக க்ஷேத்திரத்தில் இருக்கிற நாடுகள் இவையெல்லாம் சேர்ந்தால்தான், அந்த இடங்களிலே பிறந்தால்தான் வீடு பேர் அடைய முடியும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 1 ஒரு 32 தானே சொல்கிறோம். 170 தர்மகண்டம் அப்படின்னு நம்ம அதில் குறிப்பிட்டிருக்கோமே. எப்படி அப்படின்னா, மனித பிறவிகள் ஜம்பு தீபம் இப்போ 5 இதெல்லாம் பார்த்துட்டோம். ரெண்டரை தீபங்களில் மனிதர் பிறக்க முடியும். அதுக்கு அப்பால் பிறக்க முடியாது. அதாவது முதல்ல இருக்கக்கூடியது ஜம்பு தீபம். இங்கே லவண சமுத்திரம் இருக்குது பாருங்கள். அது லவண சமுத்திரத்தை சுற்றி வட்டமாக இருக்கக்கூடியது தாதகி கண்டம். அதற்கு அப்புறம் இருக்கக்கூடியது காலோததி சமுத்திரம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது புஷ்பகர தீவு. இதில் ஜம்பு தீபம் முழுவதும் மனிதர்கள் பிறக்கலாம். அதே போல் தாதகி கண்டம் முழுவதும் மனிதர்கள் பிறக்கலாம். இந்த புஷ்பகார்த்த தீவில் நடுவில் ஒரு மலை இருக்குது பாருங்கள், மானுஷோத்திர மலை. இந்த ப்ரௌன் கலராக அந்த தீபை பாதியாக பிரிக்குது. இது ஒரு பாதி, இந்தாண்ட பக்கம் வெள்ளை ஒயிட்டாக இருக்குங்களா, அது ஒரு பாதி. இதில் பாதி மட்டும்தான் மனித உயிர்கள் சென்று பிறக்க முடியும். இந்த பாதியில் பிறக்க முடியாது. அதனால் இது அர்த்தம் என்று சொல்வார். அர்த்தம்னா பாதி, புஷ்பகார்த்தம் என்று சொல்வார்கள். புஷ்பகர தீவை என்று சொன்னால் முழுசு, புஷ்பக அர்த்த தீவு என்று சொன்னால் பாதி. அப்போ ஜம்பு தீபம், தாதகி கண்டம், புஷ்பகார்த்த தீபம், இந்த 1 1 அரை, 1 + 1 + அரை 2.5, இதைத்தான் 2.5 தீபம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த 2.5 தீபத்தில் தான் மனிதர்கள் பிறக்க முடியும். எங்கு வேண்டுமானாலும் மனிதர்கள் பிறக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களும் முக்திக்கு போகக்கூடிய தகுதி படைத்தவர்களா என்றால் இல்லை. இங்கே இருக்க பாருங்கள், பரதக்ஷேத்திரம். நம்ம சொன்ன ஜம்பு தீபத்தில் இருக்கிற பரதக்ஷேத்திரம், ஜம்பு தீபத்தில் இருக்கிற ஐராவத க்ஷேத்திரம், ஜம்பு தீபத்தினுடைய விதேக க்ஷேத்திர நாடுகள் 32. இப்போ இதே போல் 2 மடங்கு தாதகி கண்டத்தில் இருக்குது பாருங்கள். பரதக்ஷேத்திரம் 2 இருக்குது. நடுவில் இஷ்வாகார மலைன்னு சொல்லியிருக்கீங்களே, நடுவில் இந்தாண்டி பிரிக்கும். இந்த ஜம்பு தீபம் இந்தாண்ட பக்கம் ஒரு பரப்பு, இந்தாண்ட பக்கம் ஒரு பரப்பு இருக்கும். இங்கே ஒரு பரத க்ஷேத்திரம் என்றால் இங்கே தாதகி கண்டத்தில் 2 பரத க்ஷேத்திரம். அதே போல் இங்கே 2 ஐராவத க்ஷேத்திரம்.
தாதகை கண்டத்தில் 2 பரதம் 2 ஐராவதம் இருக்கும். புஷ்பகாரத்தில் பாதியில் இருக்கிறதால முழுசாக இருந்தால் 4 இருக்கும். ஏன்னா அது இதை விட 2 மடங்கு பரப்பு இருக்கிறதால. ஆனால் பாதி அளவுக்கு தான் மனிதன் பிறக்கணுன்றதால அங்கும் 2 பரதம் 2 ஐராவதம் இருக்கும். அப்போ ஜம்பூ தீபத்தில் 1 பரதம், தாதகை கண்டத்தில் 2 பரதம், புஷ்பகார்த்த தீவில் 2 பரதம், மொத்தம் 5 பரதம். அதே போல் 5 ஐராவதம். இப்போ இதில் 32 இருக்குது இல்லைங்களா விதேக கஷேத்திரம். அதே போல் இந்தாண்ட பக்கம் 32, இந்த பக்கம் 32, மொத்தம் 5 வரும். அதாவது தாதகை கண்டத்தில் 2 விதேக கஷேத்திரம், புஷ்பகாரத்தில் 2 விதேக கஷேத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா 32 × 5 160. 160 தர்மகண்டங்கள் விதேக கஷேத்திரத்தில் இருக்கும். 5 பரதம் இருக்கும், 5 ஐராவதம் இருக்கும். அதை 2 சேர்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. அப்போ 160 + 10 170 தர்மகண்டங்கள். அதை தான் இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன். 5 பரதம், 5 ஐராவதம், 160 விதேக கஷேத்திர நாடுகள், அது 170 தர்மகண்டங்களாக இருக்கும். இதுதான் க்ஷேத்திரம். அங்கே பிறக்கிற உயிர்கள் தான் வீடு பேர். எல்லா உயிரும் அடைஞ்சிருமா? அடையாது. ஆனால் இங்கே பிறந்தாதான் வீடு பேர் அடைய முடியும். யாராக இருந்தாலும், தீர்த்தங்கராக இருந்தாலும் சரி, இங்கு பிறந்தால்தான் அவர்கள் மோட்சம் அடைய முடியும். அதனால் இந்த க்ஷேத்திரம், தகுதியான க்ஷேத்திரங்கள் 170 தர்மகண்டங்கள். காலம், காலம் என்பதனை நம்ம விதேக கஷேத்திரம் எப்பயுமே கர்ம பூமியாக இருக்கும். அங்கு எப்போதுமே மோட்சம் அடைய முடியும் விதேக கஷேத்திரத்தில். ஆனால் பரதம், ஐராவதம் 2 க்ஷேத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது 6 கால வேறுபாடுகளை கொண்டது. 6 விதமான கால வேறுபாடுகள் பற்றி தெரியும். நம்ம நன்னற்காலம், நற்காலம், நற்றி காலம், தீநற்காலம், தீக்காலம். நம்ம இருக்கிறது தீக்காலம், அதுக்கப்புறம் வர்றது தீ காலம் என்று 6 விதமான கால வேறுபாடுகளில் பரதத்திலையும் ஐராவதத்திலையும் உண்டு. இங்கு அந்த 4ஆம் காலத்தில் பிறக்கிற உயிர்கள் மட்டும்தான் முக்தி அடைய முடியும். தீர்த்தங்கரர்கள்லாம் அந்த காலத்தில் தான் பிறந்தாங்க. ஆதிநாதர் கூட கொஞ்சம் முன்னாடி பிறந்திருந்தாலும் அதில் சேர்த்து கொள்ள வேண்டியது தான். அதனால் அந்த 4ஆம் காலத்தில் பிறக்க வேண்டும். அப்போது தான் இந்த 2 க்ஷேத்திரத்திலையும் இருந்து முக்தி அடையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் விதேக கஷேத்திரம் அப்படி இல்லை. எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலையும் அது கர்ம பூமியாகத்தான் இருக்கும். அங்கு இப்பொழுது கூட அந்த இடத்திலே பிறப்பவர்கள் முக்தியை அடைய முடியும். அதனால் அந்த காலத்தை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். காலம் 4ஆம் காலத்திலே பிறக்கிற உயிர்கள் வீடு பேர் அடையும் 2 க்ஷேத்திரத்திலையும். விதேக கஷேத்திரம் அப்படி அல்ல. அந்த கால வேறுபாடுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்தில் பிறந்தால் முக்தி அடைய முடியும் என்பதையும் இது காண்பிக்கிறதுக்காக. பவம் நமக்கு எளிதாக தெரியும். 4 பவங்கள், 4 பிறவிகள். அதில் விலங்கு நரக பிறவிகளில் வீடு பேர் கிடையாது. தேவ பிறவியில் கூட நேரடியாக வீடு பேர் கிடையாது. தேவ பிறவியில் பிறந்தவர் கூட அப்படியே கர்மங்களை எல்லாம் தொலைச்சிட்டு வீடு பேர் அடைய முடியுமானா முடியாது. மனித பிறவியில் மட்டும்தான் வீடு பேர் அடைய முடியும். அதனால் பவம், தகுந்த பவம் எது, யோக்கியமான பவம் எது, தகுதியுடைய பவம் எதுன்னா மனித பிறவிதான். அதனால் மனித பவத்தை அந்த இடத்துல உபாதான காரணமாக கூறுகிறோம். பாவம் நம்ம பார்த்தோம், 5 விதமான பாவங்களை நம்ம பார்த்தோம். அவை மாறிக்கொண்டே இருக்கும். பாவ பரிவர்த்தனை என்றது மிகப்பெரிய சப்ஜெக்டு. அதில் ரொம்ப நம்ம ஆழ்ந்து இப்போ போக முடியாது. அதற்கான காலம் வரும்போது தான் போக முடியும். ஒவ்வொரு செயலை செய்யும்போது அதனால் வருவது யோகஸ்தானம். ஒரு அவருடைய பாவம் அடிமட்டத்தில் மித்யாத்துவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து தான் கடைசியில் ஷாய்க பாவத்துக்கு போக முடியும். எல்லா வினைகளையும் அழிக்கின்ற பாவத்துக்கு செல்ல முடியும். ஒரே நாளில், ஒரே சமயத்தில், ஒரே பிறவியில் அது அமைந்து விடாது. பல பிறவிகளில் அந்த ஆன்மா அந்த பயிற்சியினை செய்ய வேண்டும். அதனுடைய செயல்கள் தான் முதல்ல முக்கியம். அதனுடைய செயல்களாக இருப்பதை யோகஸ்தானம் என்று கூறுகிறோம். அதன் பிறகு அந்த செயல்களால் வரக்கூடிய வினைகளை அது அனுபவிக்கிறது. அந்த அனுபவிப்பதும் போதும் கூட அதனுடைய பாவமானது உயர வேண்டும், குறைஞ்சிடக்கூடாது. கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டால்தான் நாம் மேலே முன்னால் அமைய முடியும் என்ற அந்த நிலையினை புரிந்து கொண்டு அந்த உயிரானது அதனுடைய பாவத்தை முன்னேற்றி கொள்ள வேண்டும், தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அது அனுபாக
பாவம். நம்ம சுருக்கமாக சொல்கிறேன், வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ பாவம் என்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தது கஷாயம். இப்போ அதனால் அந்த அனுபவம் செய்வதனால வரக்கூடிய கஷாயங்களில் தூய்மை இருக்க வேண்டும். தீவிர கஷாயமாக இருந்தால் அது நம்மை தீய வினைக்குத்தான் கொண்டு செல்லும். நல்ல மந்தமான கஷாயமாகி அதன் பிறகு கஷாயம் அற்ற நிலைக்கு மாற வேண்டும். ஸ்திதி என்று சொன்னால் ஒரு உயிரோடு வினை கட்டி இருக்கக்கூடிய காலம். அது விரைவிலே அதை விடுவித்தால்தான் அந்த வினை நீங்கும். அதனால் அந்த ஸ்திதி ஸ்தானம் என்பதையும் பார்க்கணும். ஸ்தானம் என்கின்ற இது ஒரு நிலையை குறிப்பது. அதனால் 4 நிலைகளை நாம் பாவத்துக்காக தூய்மை செய்ய வேண்டியிருக்கிறது. யோகம், அனுபாகம், கஷாயம், ஸ்திதி. இந்த 4ஐ புரிந்து கொண்டால் போதுமானது இப்போதைக்கு. அதில் இவை பொறுத்து இவை முன்னேற இவற்றினுடைய தூய்மைத்தன்மை அதிகரிக்க சாயிக பாவமானது கடைசியில் உண்டாகும். நம்ம பார்த்தோம் நேற்றே, நவகேவல லப்தி என்கின்ற அந்த சாயிக பாவத்தால் விளையக்கூடியது. அது அரகந்தர்களுக்கும் கேவலிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பாவமாகும். அதனால் அந்த பாவத்தை அடைவதற்காக பாவம் என்கின்ற அந்த பரிவர்த்தனையை இதிலே சேர்த்திருக்கிறார்கள். அப்போ அந்த பஞ்ச பரிவர்த்தனைகளிலே எந்த யோக்கியம் தகுதியான காலம் வருகிறதோ அப்போ தான் சொல்ல முடியும். இதுக்கு மரீசி குமாரனுடைய வரலாற்றையே நமக்கு ஒரு உதாரணமாக, மிகச்சிறந்த உதாரணமாக காட்டுவார்கள். ரிஷபதேவனுடைய பேரனாக பிறந்த மரீசி குமாரன் துறவு ஏற்றுக்கூட அந்த பிறவியில் அவரால் முக்திக்கு போக முடியல. அதன் பிறகு கூட ஸ்ரேயம்ச தீர்த்தங்கரர், சாந்தி தீர்த்தங்கரர் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் திவிட்டனாக பிறக்கிறார். அப்போதும் வாசுதேவனாகத்தான் பிறந்தார் அந்த ஆன்மா. அப்போவும் முக்தி போக முடியல. அதன் பிறகு மகாவீரராக பிறந்து முக்தியை அடைந்தார். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அந்த உபாதானம், அந்த நிமித்த காரணங்களால் இந்த விளைவு ஏற்பட்டது. ஆதிபகவனுக்கு பேரனாக பிறந்ததை விட ஒரு முக்கிய வாய்ப்பு எப்பயாவது கிடைக்குமா? அது அந்த ஆன்மாவை பொறுத்தது. எந்த ஆன்மாவை? முக்தி அடையக்கூடிய ஆன்மாவை பொறுத்தது. அவர் ஆதிநாதர் அதை செய்ய முடியாது. இந்த ஆன்மா தானாகத்தான் அதை செய்து கொள்ள வேண்டும். அந்த தகுதி எப்போ வருதுன்னா, பல காலங்கள் கழித்து மகாவீரர் பிறவியில் அந்த ஆன்மாவுக்கும் வாய்க்கிறது. அப்போ இந்த 5 பரிவர்த்தனைகளிலே யோக்கிய உபாதான காரணமாக அந்த உயிர் மாறுவதற்கு அதனுடைய நிமித்தங்களும் காரணமாக இருக்கின்றன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த உபாதானம் தான் முக்கியம். நிமித்தம் என்பது எப்போ வேணாலும் கிடைக்கலாம். ஆதிநாதர் நிமித்தம்தான். ஆனால் அப்போ அவர் முக்தி அடைய முடியல. காரணம் என்னென்றால் அந்த ஆன்மாவுக்கு உபாதான காரணங்கள் கிடைக்கவில்லை. அப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது ரொம்ப விரிவான ஒரு விஷயம். நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, சித்த பக்தியில் நம்ம பூஜ்யபாதிரியா தான் சித்த பக்தியிலையும் இது எழுதியிருக்காரு பாருங்கள். அதே வார்த்தையை இங்கே உபயோகிக்கிறார் பாருங்கள். அதில் நம்ம இஷ்டோபதேசத்தில் இந்த காதையில் வரக்கூடிய அதே வார்த்தை இதில் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். சித்தான் உத்தூத கர்ம பிரகிருதி சமுதயான் சாதித ஆத்மா ஸ்வபாவான் வந்தே சித்தி பிரசித்தியை தத் அனுபவ குண பிரகிருக ஆக்ருஷ்டதுஷ்ட சித்தி ஸ்வாத்மோபலப்தி பிரகுண குணகண ஆச்சாதி தோஷான் அபகாராத் யோக்ய உபாதான யுக்தயா த்ரிஷத இஹயத ஹேம பாவோபலப்தி. லப்தியை பற்றியும் இங்கு ஸ்வாத்மோபலப்தி என்று கூறுகிறார். சாதித ஆத்மா சுபாவான், தன்னுடைய சுபாவத்தால் ஆத்மாவே சாதித்து கொள்ள வேண்டியது தான் மோட்சம். நீங்கள் சித்த பக்தியில் படிக்கும்போது அது பொருள் நீங்கள் பார்த்துருக்க முடியும். நான் சுருக்கமாகவே சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே வருது பாருங்கள். யோகிய உபாதான என்ற வார்த்தை இந்த காதையில் வந்த அதே வார்த்தை கிரியாவினுடைய சித்த பக்தியில் அதே ஆசிரியர், அதே ஆச்சாரியர் குறிப்பிடுகிறார். அந்த உபாதானம் வரும்போது ஹேம என்றால் தங்கம், அதே பொருளைத்தான் இங்கேயும் கொடுக்கிறார். தங்கமாக மாறுகிறது தான் ஹேமோ பாவோப, அதாவது தங்கம் போன்ற பாவத்தை பெற்று அது சித்த நிலையை அடைகிறது என்று இந்த கிரியாவினுடைய சித்த பக்தியின் 3வது வடமொழி, அதாவது சமஸ்கிருத காதையிலே அவர் சொல்லியிருப்பதையும் நாம் பார்க்கலாம். எனவே அந்த உபாதான காரணங்கள் குறித்தும் இந்த காதையிலே நமக்கு அவர் தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம்.
யோக்ய உபாதான யோகேன த்ரிஷதः சன்னதாக மதா திரவியாதி சுவாதி சம்பத்தௌ ஆத்மோன அப்பியாத்மத மத என்று இதிலே அந்த சித்தாவஸ்தையை பற்றியும் இவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்த காதையினை நம்ம அடுத்த பதிவிலே நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இந்த பதிவுகளை நான் தொடர்ச்சியாக நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனலில் வெளியிட்டு வருவதனை தாங்கள் அறிவீர்கள். அதன்படி அந்த நல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதை பார்த்து தங்களுடைய கருத்துக்களையும் அதில் அவசியம் தெரிவிக்கணும். இதனுடைய பதிவுகளில் இருக்கக்கூடிய தவறுகள் எதாக இருந்தால் சுட்டி காட்டலாம், அதை நாம் திருத்திக் கொள்ளலாம். அந்த மாதிரியாக நாம் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த நல்லறம் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். இதுவரை ஆதரவு அளித்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா. அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கலாம்.